நினைக்கிறேன், அதுக்குள்ள பண்ணிக்கலாம். அடிமை அதிமுக கூட்டணியை தோற்கடிப்போம் அப்படின்னா எடப்பாடி, டிடிவி அல்லது பாமக இப்படி ஆளுங்க தானே நீங்க நினைக்க கூடாது. அந்த கூட்டணி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது உள்ளே வெளியேங்கிற வகையில். நாத்தாக்கா, தாவேக்கா எல்லாருமே அந்த கூட்டணிக்குள்ள தானுங்க. அது பிடிஎம், சிடிஎம் அப்படி தான். அதனால் அவங்களையும் இந்த கூட்டணியில் நம்ம சேர்த்துக்கணும். இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது எப்படின்னாக்கா, தாவேக்கா கூட சேர்ந்தாரில் ஒரு அதிமுக இருந்து போய் ஒரு முக்கியமான பிரமுகர், அது எந்த ஊருக்காரங்க, கோபிச்செட்டிப்பாளையம், யாருங்க அவர், செங்கோட்டையன். செங்கோட்டையோட சேர்ந்து ஒரு 500 பேர் சேர்ந்துருக்காங்க தாவேக்கா கூட. அவங்க திரும்ப மறுபடியும் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எம்ஜிஆர் கொள்கையிலேயே பழகிட்டேன், இப்போ போய் தாவேக்காவில் போய் இருக்க எப்படிங்க, அதனால் நான் தாய் கழகத்துக்கே திரும்பிட்டேன் அப்படின்னு ஒரு 500 பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க. இந்த செய்தியை நானும் எங்கள் வீட்டில் அவங்க இணையர் அவங்களும் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது என்ன பெருசு, ஒரு வீட்டில் இந்த திண்ணையிலேருந்து அந்த திண்ணைக்கு மாறி இருக்காங்க, வீடு ஒன்று தான். நாங்கள் அவங்க திண்ணை தான் மாறி இருக்குது, வீடு ஒன்று தான். அந்த வீடுங்கிறது பாஜக. நாத்தாக்கா பி டீமு, நாத்தாக்கா பி டீமு, தாவாக்கா சி டீமு, தாவேக்கா தானே, தாவேக்கா சி டீமு, எடப்பாடி காவியில் ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷன் இல்லை இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமு, டேஞ்சரு மாமு. எடப்பாடி காவியில ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷன் இல்லை இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே. ஆமா, டேஞ்சரு மாமே. தாவேக்கா சிடிஎம், எடப்பாடி காவியில ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷன் இல்ல இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே. நாத்தாக்கா பி டீம், தாவேக்கா சி டீம், எடப்பாடி காவியில ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷனில் இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே. உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், புதுமை பெண் கல்வி திட்டம், இலவச பயண திட்டம், 8000 கூப்பன் திட்டம், 8000 கூப்பன் திட்டம், இலவசத்தை எடப்பாடி சொன்னாரு நொட்டம், சொன்னாரு நொட்டம், இலவசத்தை எடப்பாடி சொன்னாரு நொட்டம், சொன்னாரு நொட்டம். இப்ப இலவச ஃப்ரிட்ஜா இல்ல கொஞ்சம் கூட வைக்கும், கொஞ்சம் கூட வைக்கும். நாத்தாக்கா பி டீம், தாவேக்கா சி டீம், எடப்பாடி காவியில ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷனில் இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே. தீய சக்தி, தீய சக்தி கத்துது ஒரு தவுட்டி குருவி, கத்துது ஒரு தவிட்டு குருவி, தீய சக்தி, தீய சக்தி கத்துது ஒரு தவுட்டி குருவி, கத்துது ஒரு தவிட்டு குருவி, கமலாலய கத்த விடுது காவி இங்கில வசனம் எழுதி, காவி இங்கில வசனம் எழுதி, கமலாலய கத்த விடுது காவி இங்கில வசனம் எழுதி, காவி இங்கில வசனம் எழுதி. தமிழ்நாடு டேஞ்சரா அலறுது தற்குறி, அலறுது தற்குறி, தமிழ்நாடு டேஞ்சரா அலறுது தற்குறி, அலறுது தற்குறி. எல உப்பியில நடக்கிறத ஓசி பேப்பர் ஆச்சு வாங்கி படி, ஓசி பேப்பர் ஆச்சு வாங்கி. நாத்தாக்கா பி டீம், தாவேக்கா சி டீம், எடப்பாடி காவியில ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷனில இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே. முதல்வர் ஆக்கினா முழுமையான மது விலக்கு, முதுமையான மது விலக்கு, முதல்வர் ஆக்கினா முழுமையான மது விலக்கு, முழுமையான மது விலக்கு. அதிபர் பேசும்போது அடிக்குது சரக்கு கப்பு, அடிக்குது சரக்கு கப்பு, அதிபர் பேசும்போது அடிக்குது சரக்கு கப்பு, அடிக்குது சரக்கு கப்பு. திராவிட கோட்டையே தகர்ப்பதுதான் டார்கெட், தகர்ப்பதுதான் டார்கெட், திராவிட கோட்டையே தகர்ப்பதுதான் டார்கெட், தகர்ப்பதுதான் டார்கெட். அதுக்கு பூணூல் போட்ட கடப்பாரு தேடுறாரு சிமாரு, கைக்குமா திமாருக்கு கடப்பாரு தாவேக்கா சி டீம், எடப்பாடி காவியில ஊரு நஜாமு, இந்த எலெக்ஷனில இவங்க ரொம்ப டேஞ்சரு மாமு, மாமே, டேஞ்சரு மாமே. ஆமா, டேஞ்சரு மாமே, டேஞ்சரு மாமே, மாமே, டேஞ்சரு மாமே. டேஞ்சருங்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சுமா நீங்க கேட்கலாம். இல்ல
நாத்தாக்கா என்கிற கட்சி தொடங்கிய பொழுது 10 ஆண்டுக்கு முன்னதாகவே இது டேஞ்சர், இது பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறத சொன்னோம். சொல்ல போனாக்கா கட்சி பேரை உனக்கு தந்தது ஆதித்தனாரு, அதுக்கு ரெக்கமெண்டு ஆடிட்டரு குருமூர்த்தி ஆடிட்டரு. அப்பயே சொன்னோம்னா நம்ம கட்சி பேரை உனக்கு தந்தது ஆதித்தனாரு, அதுக்கு ரெக்கமெண்டு குருமூர்த்தி அதுக்கு ரெக்கமெண்டு ஆடிட்டரு குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டரு அப்படின்னு ஒரு பாட்டு பாடினோம். அது ஏற்கனவே பாடி நஞ்சு போச்சுங்கிறதால பண்ண பாடல, அதை கடந்து போகிறோம். அது அவரு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை டெய்லி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தீய சக்தின்னு சொல்லி திமுகவை இப்படி டேமேஜ் பண்ணணும். என்னங்க முடிக்கவுமா? நல்ல வேலை, துண்டு வசூல் பண்ணாமல் இதை முடிக்க முடியாது, முடிக்காமல் நீங்கள் இந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால் தோழர்களை பார்த்து பண்ணுங்க தோழர். இதெல்லாம் எப்பா எலெக்ஷன் கமிஷனில் இதையும் கணக்கு சேர்த்து விட்றாதீங்க. நாங்கள் எலெக்ஷனில் நிற்கல, இது ஆக்சுவலாக எழுதி வாங்கிட்டாங்க. என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் எந்த வேட்பாளர் பேரை நீங்கள் ஓட் பண்ணக்கூடாது, எந்த சின்னத்தையும் சொல்லக்கூடாது, ஏன்னா செலவெல்லாம் அங்கே போயிடுன்னு சொல்லி அப்படி ஒரு செலவை எந்த வேட்பாளருக்கும் வைக்கலைங்கிறதால நாங்கள் சொல்லலை. அது எங்கள் சொந்த செலவு, இதுவும் எங்கள் சொந்த செலவு, நீங்கள் கொடுத்து உதவி பண்ணுங்க. என்ன இவர் இருக்கார இந்த நாத்தை, அதாவது தாவேக்காவுடைய இவர் அந்த ஒரு பொம்பளை பிள்ளை டெய்லி ஒன்று வந்துட்டு இருக்கு. எல்லாம் தற்கூரின்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க. டெய்லி ஒன்று வந்துட்டு இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது. அவர் கேட்குறாரு, பேட்டி கேட்குறாரு ஒரு பத்திரிக்கையாளர், ஏமா நீ வந்து தளபதியை பார்த்தியா? பார்த்தேன். தளபதி பேசுனார? பேசலண்ணே அப்படின்னு. ஏன் பேசல? எல்லாம் ஸ்டாலின் தான் அப்படிங்குது. இது எப்படி பேச பாருங்க, எல்லாத்துக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. தளபதியை பார்த்துச்சான், ஆனால் தளபதி பேசாமல் போயிட்டாரான். ஏமா பேசலைன்னா எல்லாம் ஸ்டாலின் தாங்குது. மதுரைக்காரப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். மதுரைக்காரங்க கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இந்த பயப்புள்ள தற்கொலை பயப்புள்ளையா இருக்குது, அது இப்படி பேசுது. எல்லாம் என்னது, அவர் பேசாத காரணம் ஸ்டாலின் தான். பேசாததுக்கு தான் காரணமா இல்லை பேலாததுக்கு? விஜய் பேசாததுக்கும் ஸ்டாலின் தான் காரணம், அவர் பேலாததுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். இப்போ அவங்க மனைவி வாழாததுக்கும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னால் நம்ம என்னதாங்க பண்ண முடியும்? அதனால தான் இவங்களை பற்றி நிறைய பாட்டு போட்டு திரும்ப அதை பாடக்கூடாதுட்டாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பாட்டாக போட்டிருக்கோம். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாத்தாக்காவை சொல்லியாச்சு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில் இவங்க மாநாடு போடும்போது இது மூஞ்சி என்னன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் மக்களுக்கு மறந்துடக்கூடாதுக்காக 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டோம். அந்த பாட்டு இங்கே கேளுங்க. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் மறுபடியும் இந்த பொம்பளை பிள்ளைங்க அங்கே தான் போகுதுங்க, இந்த பசங்க அங்கே தான் போகிறாங்க, குரங்கு மாதிரி தவிராங்க. எந்த கட்சிக்காவது விஜய் வர்றாரு அப்படின்னு சொன்னால் மரத்துக்கெல்லாம் தகரம் வச்சு அடைப்பாங்களா? அது கூட இருக்கட்டுங்க, கரண்ட் மரத்து என்னங்க மரத்துக்கெல்லாம். இப்படி ஒரு கட்சி இந்த நாட்டில் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கட்சி, அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க, அவங்கள தேர்வு செஞ்சு இந்த நாட்டில் முதல்வர் வருவார். எப்படி வடக்க சாணியை தின்னுட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்கெல்லாம் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து அவங்க தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பிரதமர்னா நமக்கு எவ்வளோ காண்டாகுமோ, அப்படி இவங்க எல்லாம் தகரத்தை வச்சு மரத்தில் அடைக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் முதல்வராக தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க நமக்கு முதல்வர். அதனாலதான் அப்பயே நாங்கள் பாட்டு பாட்டேன் கேளுங்க. ஒன்று கூடிட்டாங்கப்பா, 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 ஒன்று கூடிட்டாங்கப்பா. முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி, முழு சங்கி அரசங்கி, முழு சங்கி முக்கா சங்கி கால் சங்கி அரசங்கி, கால் சங்கி அரசங்கி. கமலாலயம் கூடுறாங்க கலவரத்துக்கு பிளான் செஞ்சு. ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. அண்ணா திமுக, அமித்ஷா திமுக, அமித்ஷா திமுக, சங்கி சீமாறு கரஞ்சி போச்சுப்பா, கரஞ்சி போச்சுப்பா. பழைய சங்கிக பாமக நாத்தாக்கா, பாமக நாத்தாக்கா, புதுசா நாக்பூர் மேக்கிங் தவேக்கா, மேக்கிங் தவேக்கா. ஐடி இடிய வச்சு அள்ளிட்டாரு அமித்ஷா, அள்ளிட்டாரு அமித்ஷா. இவங்க கண்ணில் பயத்தை மறைச்சிட்டு நிக்கிறாங்க வெறப்பா, மோடி செஞ்சிட்டாரு சிறப்பா. ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா, ஒன்னு கூடிட்டாங்கப்பா. அண்ணாமலை எடப்பாடி
ஃபைட்டு வெறும் செட்டப்பு, ஃபைட்டு வெறும் செட்டப்பு, அண்ணாமலை எடப்பாடி ஃபைட்டு வெறும் செட்டப்பு, ஃபைட்டு வெறும் செட்டப்பு, தாமரை ரெட்டை இலைய ஒட்ட வைக்கணும் ஆட்ட புடிச்சு கட்டப்பு, ஆட்ட புடிச்சு கட்டப்பு, தாமரை ரெட்டை இலைய ஒட்ட வைக்கணும் ஆட்ட புடிச்சு கட்டப்பு, ஆட்ட புடிச்சு கட்டப்பு, எடப்பாடிய படிய வைக்க செங்கோட்டையன் பில்டப்பு, செங்கோட்டையன் பில்டப்பு. இதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் வேற. எடப்பாடிய அட எடப்பாடிய வை படிய வைக்க செங்கோட்டையன் பில்டப்பு, செங்கோட்டையன் பில்டப்பு. டெல்லியில சந்திச்சாரு அமித்ஷாவை சித்தப்பு, அமித்ஷாவே சித்தப்பு. நடிச்ச சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கங்க ஜெய் ஸ்ரீராமுன்னு கட்டப்பு. நடிச்ச சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தாவே காவில் ஒட்டப்பு, தாவே காவில் ஒட்டப்பு. ஒண்ணு கூடிட்டாங்கப்பா, ஒண்ணு கூடிட்டாங்கப்பா, ஒண்ணு கூடிட்டாங்கப்பா, ஒண்ணு கூடிட்டாங்கப்பா. காவி கூட்டணிக்கு கொள்கை என்ன பேசிக்கா, கொள்கை என்ன பேசிக்கா, மாநிலத்தை ஒழிக்கணும் முட்டு கட்ட திமுக, முட்டு கட்ட திமுக. திராவிடத்தை டேமேஜ் பண்ண நான் தாக்கா தாவேக்கா, நான் தாக்கா தாவேக்கா, திராவிடத்தை டேமேஜ் பண்ண நான் தாக்கா தாவேக்கா, நான் தாக்கா தாவேக்கா. வாய்ஸ் தான் வேற, வசனம் எழுதி தரது பாஜக, எழுதி தருது பாஜக. மாநில உரிமைக்கு எதிரான கூட்டம், மாநில உரிமைக்கு எதிரான கூட்டம். மக்கள் இருக்கணும் ரொம்ப அலர்ட்டா, மக்கள் இருக்கணும் ரொம்ப அலர்ட்டா. எனவே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் இந்த தேர்தலில். நீங்க வழக்கமான ஏதோ கட்சி போல கிடையாதுங்க பாஜக பொறுத்த வரைக்கும். இந்த பசங்க சொல்றாங்க, தாவேக்க பசங்க, எங்களுக்கு எங்க தலைவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. ஏண்டா சான்ஸ் கொடுங்கிறதுல என்ன பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்குது? ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுங்க. அதுதான் தாவேக்கா போய் அவர் என்ன நாத்தாக்காவா, அவரு மாட்டுக்கிட்ட கேட்டுக்கிறாரு, மரத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, மனுஷங்கிட்ட கேட்கிறாரு. இவர் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. காங்கிரஸுக்கு மாற்றாக பாஜக அப்படிதான் ஒரு சான்ஸ் கேட்டுச்சு. ஆனா என்ன நடக்குது இப்போ? 94 காங்கிரஸ் இந்த நாட்டை இந்த மாதிரி தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கிற பேரில் வித்துக்கிடுச்சு. ஆனா இப்போ மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த உரிமைகள் கிடையாது, யாருக்கும் வேலை கிடையாது, தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே போயிடுச்சது. அப்படி ஒரு நிலைமையை அவர்கள் இந்த சாணி திக்கிறவன் மூத்திரம் குடிக்கிற அந்த மூலையில் உள்ளவனை வைத்துக்கொண்டு அப்படி வடக்க சாதித்து கொண்டிருக்கிறாரு. தெற்கையும் நம்மளை ஏதோ சாணி தின்னு மூத்திரம் குடிக்கிற மனிதர்களை நினைச்சுக்கிட்டீங்க வர்றாரு. அது இல்லைங்கிறது வேற, ஆனா இருக்குங்கிற நிலைமை வந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு நேரத்தில் நாங்கள் பாட்டு பாடினோம், மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும். அப்படித்தானே பாடணும். என்னது காவேரி வத்தினாலும் இல்ல காவேரி வறண்டா, காவேரி வறண்டாலும் கம்மாக்கரை வத்தினாலும் 6 புள்ளி கோலத்தில் அக்கா வீட்டு தமிழிசை அக்கா வீட்டு வாசல் இல்லை மலர்ந்தே தீரும். மலருது வாசல்ல கோலத்துல தான் மலருன்னு சொன்னோம். ஆனா நிலைமை வேறையா போச்சு. இப்போ வளர்ந்துட்டாங்க. தமிழிசை வளர்ந்துச்சோ இல்லையா எனக்கு தெரியல, ஆனா தாமரை வளர்ந்துருச்சு. எங்க பார்த்தாலும் சாதி சங்கத்துக்குள்ள வளர்ந்துருச்சு. சாதிங்கிற பேர்ல காசு துட்டுக்காக பதவிக்கு இயங்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கட்சியிலையும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அவங்க மத்தியில தாமரை வளர்ந்துருச்சு. ரொம்ப டேஞ்சரா இருக்கு தோழர்களே. அவன் என்ன செய்ய பார்க்கறான்னா, ஒரு பக்கம் காசை கொடுக்குறான், ஜாதியை பிடிக்கிறான், இன்னொரு பக்கம் வடக்க போல மசூதி அடிக்கிற மாதிரி மசூதியை பிடிக்கிறான். அப்படிதான் சிக்கந்த தர்கா திருப்பரங்குன்றத்துல நம்மால் இருக்கார. இப்போ படம் எடுத்தார்ல ஜனநாயகன் சொல்லி, அது லீக் ஆன அந்த படத்துல சில காட்சிகள் இருக்கு. அதுல முக்கியமாக திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுவதாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பார்த்துனீங்கன்னா தெரியும் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியும். இந்த ஆள் துப்பாக்கியிலேருந்து பல படங்கள் எடுத்ததுல இஸ்லாமியர்களை தீவிரமாக காட்டுற, ஆனால் நொம்பு கஞ்சுன்னு போய் அங்கே போய் முடிச்சுட்டு யாரை ஏமாத்துற. இப்போ ஜனநாயகன் படத்துலையும் இஸ்லாமியர்கள் தான் மக்களுக்கு இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி காட்டுற. உனக்கு தெரியுமாடா உனக்கு? ஏண்டா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? பேனா செக்கில் தான் பேருவங்கிற கதையில் தீபம் ஏற்றுவதற்கு வழக்கமாக இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு நான் அந்த குச்சியில் தான் என்னங்கிற தீப கல் இந்த அளவுக்களை தான் ஏற்றுவேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு வாய் ஒன்றும் பேசுகிற அந்த பையன் அதுக்கு மேலே படத்தில் எடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்கள் தான் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை தூண்டி விடுவதாக காட்சி இருப்பதாக சொல்கிறாங்க. நான் பார்க்கல. இந்த வேலை தான் நீ பார்ப்ப. ஏன் தெரியுமா? நீ புதுச்சேரியில் போய் உனக்கு ஓட்டு கேட்கல, பாஜக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்ட. உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் தம்பி. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நீ என்னத்தை தான் வேலை பார்த்தாலும், மசூதி அடிக்கிறதுக்கு வேலை பார்த்தாலும், அதுக்கு முஸ்லீம்களை ஏமாத்தி தாவேக்கா நாத்தாய்க்கான்னு ஏடிஎம் பிடிஎம் போட்டாலும் மக்கள் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. எத்தனையோ தீர்ப்புகள் வந்த பிறகு இப்போ ஒரு ஆப்பு வச்சுட்டாங்களே. யாருக்கு? இந்த ஒரு ஜட்ஜி ஒருத்தருக்கு நீ ஆணியே கொடுக்க வேண்டாம், அதை நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் என்று பெஞ்சு சொல்லிடுச்சு. அதே போல திமுக அரசு நீ கூடுனா கலவரம் வந்து வரும்னு சொல்லி 144 போட்டு அவங்களை எல்லாம் உள்ள விடல.
கடைசியாக ஏற்ற முடியல. ஏற்ற முடியாதால கடைசியாக கடையாவது மூடுங்களேன், திருப்பரங்குன்ற கடையாவது மூடுங்களேன்னு சொல்லி எச் ராசா, நயினார் நாகேந்திரன், அந்த ரவிக்குமார் எல்லாம் போய் கடையை மூடுங்க, கடையை மூடுங்கன்னு சொல்லி பாரத் மாதா கி ஜெய் கடையை மூடுங்க நாங்க. ஆனால் அதுக்கு எதிராக அங்கே உள்ள மக்கள் கடையை மூட முடியாது, அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. சொன்னவர்கள் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது, அவர்கள் இந்துக்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மலைகள் சூழ்ந்திருக்கும் மண்ணுங்கள் மாமதுர, ஆனமல, அருவிமல, அரிட்டாப்பட்டி, சமணர் மலை, நாகமல, திருப்பிணையர் மலை, நாடறிந்த திருப்பரங்குன்ற மலை, முருகனோடு சிக்கந்தரும் முற்றும் துறந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் குன்றமல, ஒற்றுமையை குலைத்து சங்கிகள் பின்னிடுறா சதிவர, அயோத்தி போற கலவரம் பண்ணி அமைதியில்லா பூமியா ஆக்க போறா மதுரைய. மதுரை மாநகரே மத நல்லிணக்கத்தின் மடியில உன் ஆட்டுக்குட்டியில காரக்குடியில அமித்ஷா மோடி குஜராத்தை வந்தாலும் உன் காவினுடைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணில, ராமசாமி மண்ணில. எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது, எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது, எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. கருப்பு சிவப்பு நீளம் திரளுது, கருப்பு சிவப்பு நீளம் திரளுது, காவி தடுக்க வந்தால் பெரியா தடியால் பொழந்திடு. எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது, எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. மாம மச்சா உறவா வாழுற மதுரை மக்களை ஏண்டா பிரிக்கிற, மதுரை மக்களை ஏண்டா பிரிக்கிற, சிக்கந்தர் தர்காவை இடிக்கிறன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துற, அயோத்தியா மாத்துற, காவி பொய்களை அயோத்திய ஏற்கல, காவி பொய்களை அயோத்திய ஏற்கல, ஓடிவிட்ட செல்லாது பெரியாரின் மண்ணில, பெரியாரின் மண்ணில. எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது, எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. சிக்கந்தர் தர்காவை இடிக்கணும்னு சொன்னா ஸ்ரீரங்கத்தையும் கணக்கு பார்க்கணும், ஸ்ரீரங்கத்தையும் கணக்கிட பார்க்கணும், புத்த விகார இடிச்சி கட்டினது எத்தனை கோயிலு கணக்கு தீக்கணும், எத்தனை கோயிலே கணக்கு தீக்கணும், 8000 சமணர கழுகில எத்தின, கழுகில எத்தின, 8000 சமணர கழுகில எத்தின, கழுகில எத்தின, கொலைக்கும் ரெவ்யூ பெட்டிஷன் போடணும், போடணும், கொலைக்கும் ரெவ்யூ பெட்டிஷன் போடணும், பெட்டிஷன் போடணும். நீ காசி மதுராவில் இருந்து கணக்க தொடங்குனா நாங்க கைபர் போலன் கணவாயில் இருந்து தான் கணக்கையே தொடங்க. எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது, எங்கும் பாட்டை திரளுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது.